இங்க எழிலுமே கோபி கிட்ட போயிட்டு ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோபி இருந்துகிட்டு, "பரவாயில்ல எழில், நீ நல்லபடியா முன்னேறி வந்துட்ட. இந்த படம் எடுக்க போறப்பல்லாம் நான் உன்ன ரொம்பவே திட்டிட்டு இருப்பேன். உன்ன அடிச்சு பயங்கரமா நீலாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லி உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்ப நீ இதுல முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஒரு ஹீரோவாவே என் கண்ணுக்கு தெரியிற" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து கோபியுமே எழில பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க எழிலுமே, "அப்பா, உங்க முகத்த நான் பார்த்தேன். நீங்க ரொம்பவே டல்லா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையாப்பா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே இத கேட்டவுடனே கோபியுமே, "என்ன உதவிப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்ற மாரி சமாளிக்கிறாங்க. "இல்லப்பா, நீங்க ராதிகா வந்த உடனே ரொம்பவே மாறிட்டீங்க. என்னாச்சு? ராதிகா கிட்ட நான் வேணா பேசட்டுமா?" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து எழிலுமே இங்க கோபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கேட்கறாங்க. ஆனா கோபி இருந்துகிட்டு, "இங்க பாருப்பா, எப்பவுமே அப்பாக்கள் தான் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா பையன் அப்பாக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல. நான் இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அத ஃப்ரீயா விடு" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியுமே எழில அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் நகர்த்தி விடுறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் கீழ எழிலும் கோபியும் பேசிட்டு இருக்க விஷயத்த பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே டைரக்டா அங்க வந்துட்டு, "என்னாச்சு? அப்பாவும் பையனும் ரொம்பவே வந்து நெருக்கமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பேசி" அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி அங்க வராங்க. ஆனா இங்க ஈஸ்வரி வந்த உடனே எப்பவும் போல இனியா ஸ்டேஜ்ல இருந்து கோபியை போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. கோபியுமே இதை வராமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அப்ப கீழே இருக்க ஈஸ்வரியுமே, "பரவாயில்ல எழில், ரொம்ப நாள் கழிச்சு உங்க அப்பா கூட நீ நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருக்க" அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப எழிலுமே, "கண்டுபிடிச்சிட்டீங்களா?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா பேசி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரியுமே, "இங்க பாருப்பா, நீ படம் எடுத்த உடனே எனக்கு ஒரு பேரன் பேத்தி பெத்து தரேன்னு சொல்லியிருக்க. அது நீ சரியா செய்யணும்" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்களுமே எழில கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கரெக்டா எல்லாருமே போட்டோ எடுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஸ்டேஜ்ல இருக்க இனியாவுமே, "வாங்க ராதிகா ஆண்டி, நீங்களும் மேல வரணும்" அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவையும் போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. ஆனா ராதிகா, "இல்ல, நான் மேல வரல, நான் கீழ இருந்து உங்களுக்கு போட்டோ எடுத்துறேன்" அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் அப்படியே ஃபேமிலியா இருக்கிற மாதிரி ஒரு பக்காவான போட்டோவையும் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாக்கியவுமே ராதிகாவையும் செல்வியும் கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் யாருமே யோசிக்காத மாதிரி இங்க இனியா ஒரு பயங்கரமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே அவங்க கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த பையன் கூட சேர்ந்து ஒரு காஃபி ஷாப் போயிட்டு அவங்களுமே லெசி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுமே இங்க இனியாக்காக லெசி வாங்கிட்டு வந்து இங்க இனியா கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப இனியாவுமே அந்த பையன் கிட்ட ரொம்பவே ரொமான்ஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையனுமே, "பரவாயில்லையா, இப்போ உங்க அப்பா டைவர்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டல" அப்படின்ற மாதிரி இனியாக்கு ஏத்த மாதிரி நல்லாவே பேசி பழகிட்டு இருக்கான் அந்த பையனும். அதே நேரம் இன்னொரு பக்கம் இனியாவும், "அதான் நீ இருக்கல்ல, நான் ஏன் ஹர்ட் ஆக போறேன்? நான் ஏதாவது கஷ்டப்பட்டேன், நீ ஏதாவது கண்டிப்பா என்ன சமாதானப்படுத்திடுவல்ல" அப்படின்ற மாதிரி இங்க இனியாவுமே அந்த பையன் கிட்ட ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் இங்க காஃபி ஷாப்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இங்க பாக்கியவுமே ராதிகாவையும் செல்வியும் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே ஹாப்பியாவும் ஜாலியாவும் அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா ராதிகாவுமே, "ஏன் பாக்கியா, உங்க அம்மா இந்த மாதிரி வீட்டுல உங்களை ட்ரை பண்ணும்போது நீங்க ஏன் கோபியை கல்யாணம் பண்ணிக்க மறுபடியும் மறுக்கிறீங்க" அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா பாக்கியாட்ட கேட்கிறாங்க. அப்ப பாக்கியவுமே, "நான் தெரிஞ்சே போய் அந்த பாலுங்களத்துல விழணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டதே போதும். மறுபடியும் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம்" அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியவுமே ராதிகாட்ட பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே தான் ராதிகாக்கு தெளிவா புரியுது. அதாவது ஒரு டைம் நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாழ்க்கையை நம்மளால நம்ம கூட வந்து சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எப்பவுமே கோபி மேல நான் வந்து விருப்பமா தான் இருக்கேன். ஆனா கோபி என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன்ட்டு தன்னோட மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் முடிஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல கோர்ட்ல ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்லயுமே இந்த மாதிரி வந்து டைவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜுமே ராதிகா கிட்ட கேட்கறாங்க. அப்ப ராதிகாவும், "கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு கோபி கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்" அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே, கண்டிப்பா இதுக்கு மேல நம்மளால ராதிகாவோட மனசை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவருமே ஒரேடியா முடிவெடுத்துறாரு. "நானும் டிவோர்ஸ் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இங்க கோர்ட்லயுமே முடிவு பண்ணி இங்க ராதிகாக்கும் கோபிக்கும் டிவோர்ஸ் கொடுத்துறாங்க. அதே நேரம் இந்த டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ராதிகாவுமே கோபி கிட்ட வந்து, "ரொம்ப நன்றி கோபி, நான் கேட்ட உடனே எனக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு. இதுக்கு மேல உங்க லைஃப்ல நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க உங்க விருப்பப்படி இருக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிற ராதிகாவை பார்த்துட்டு இருக்க கோபிக்குமே பயங்கரமான ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ராதிகாக்காக தான் கோபி நிறைய விஷயத்தை இழந்திருப்பாரு. தான் அம்மா விட்டு பிரிஞ்சு வந்தது, தான் அப்பாவை அவமானப்படுத்தினது, அதே நேரம் பாக்கியா கிட்ட டைவர்ஸ் வாங்கினது, அதை விட முக்கியமா இங்க பாக்கியாவை நிறைய இடங்கள்ல பழி வாங்கினது கூட இங்க ராதிகா கூட இருக்கணும், நம்ம வந்து ராதிகா கூட கெத்தா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருப்பாரு. ஆனா இவ்வளவு பண்ணியுமே இந்த மாதிரி நம்மளோட லவ் வந்து கடைசியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. அவருமே ரொம்ப ஃபீலிங்கோட வேற வழியே இல்லாம யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு கார்ல. வந்துட்டு இருக்க வழியில தான் இந்த பக்கம் இனியாவும் அந்த பையனும் இன்னொரு பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இனியாவை மட்டும் தான் கவனிக்கிறாரு கோபியுமே. "என்ன இது, இனியாமா தனியா உட்காந்துட்டு இருக்கா, சரி அவளையும் கூட்டிட்டு போலாம்" அப்படின்ட்டு இங்க கோபியுமே காரை ஓரமா நிறுத்திட்டு இனியாவை பாக்குறதுக்காக இங்க பார்க்குள்ள வராங்க. ஆனா அங்க கரெக்டா இனியா பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதையும் கவனிச்சுட்டு இங்க கோபியுமே அப்படியே சடனா நின்றுறாரு. சப்போஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்கணுங்கிறதுக்காக நின்றுப்பாரு. அவருமே நின்று இந்த பக்கம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கவனிக்கிறாரு. அப்ப கரெக்டா இனியாவுமே, "இந்த மாதிரி ராதிகா ஆண்டி ரொம்பவே நல்லவங்க, ஆனா எங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்க அப்பாவை அவங்க எனக்காகவே பரிசா கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி எங்க அப்பாவை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருக்க, எங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டுக்க, எங்க அப்பா எங்க கூட இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அவங்க
கிட்ட பேசின வார்த்தைக்காக எனக்காக இப்படி ஒரு gift கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுமே அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையனுமே, "இங்க பாரு இனியா, நீ சொன்னதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் ஆனா உங்க அப்பாவுக்கு ராதிகாவை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றல. இப்ப அவர் ரொம்ப ஹர்ட் ஆவார்ல. இப்ப அவரை யார் சமாதானப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் இருக்கேன், எங்க பாட்டி இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது எங்க அப்பாவை சமாதானப்படுத்தி நல்லபடியா கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இங்க இனியாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் இருந்துகிட்டு, உங்க பாட்டி எப்படி சமாதானப்படுத்துவாங்க? சொல்லப்போனா அவருமே இப்போ அவங்களோட பையன் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்க. இப்ப அவர் ஆசைப்படுறது ராதிகா மேடமோட வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அப்படி அவங்களும் அதே மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு இங்க கோபியை சமாதானப்படுத்தி மறுபடியும் உங்க வீட்டுல இருக்க வைக்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இனியாட்ட கேட்கறாங்க. அப்ப இனியாவும் இருந்துகிட்டு, ஒரு முக்கியமான விஷயத்த அவங்ககிட்ட மட்டும் சொல்றேன். ஆனா இந்த விஷயம் வெளியில போக கூடாது. எங்க பாட்டி கூட இந்த மாதிரி வந்து ராதிகா ஆண்டி எங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அவங்களுமே எங்க அப்பா வீட்டுல இல்லாத நேரம் ராதிகாவை அவங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்களை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு மயு இருக்கால, அவளையும் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதான் அந்த பொண்ணு மயுவை எங்க பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவ எங்க அப்பாவை டாடி டாடின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பா. ஆனா அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தங்களுக்கு பிறந்த பொண்ணு. ஆனா எதுக்காக இப்படி கூப்பிட்டு இருக்காங்கிறது எங்க பாட்டிக்கு பிடிக்காமயே அவங்களே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசி ராதிகா கிட்டையும் டைரக்டாவே பேசி சண்டை போடுவாங்க. ஆனா அப்பெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன், எங்க பாட்டி சரிதான் சரி. ஏன்னா அவங்க எங்க டாடியோட லைஃபை எப்படியாவது மறுபடியும் எங்க கூட சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நானும் அவங்களுக்கு ஆதரவா இருந்தேன். பட் ஆனா அவங்க பண்ண எல்லாம் தப்புங்கிறத ராதிகா ஆண்டி வீட்டை விட்டு கிளம்பும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிருந்தாங்க. ஏன்னா அப்படி அந்த இடத்துல இருக்க ஒருத்தங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணி பேசின விஷயம் ரொம்பவே எனக்கு பயங்கரமா வந்து வலிச்சுது. அதனால தான் நான் ராதிகா ஆண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு மன்னிப்பு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கோபிக்கு பயங்கரமா தலையே வெடிக்கிற மாதிரி ஆகுது. சொல்லப்போனா ராதிகா தன்னை விட்டு பிரிஞ்சதுக்கான முக்கியமான காரணமே தன்னோட அம்மா தான் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுமே இங்க இனியா கிட்ட எதையுமே பேசாம இனியாவை மீட் பண்ணாம அங்கிருந்து வேக வேகமா வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா எங்க வீட்லயுமே ஈஸ்வரி எப்பவும் போல, அப்பா இன்னைக்கு நம்ம பையன் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருவான், நம்ம பையனை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி பாக்கியாவோட ஒண்ணு சேர்க்கணும், அதான் நம்மளோட எண்ணம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக இங்க கோபிக்கு பிடிச்ச மாதிரி ரவா லட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கோபியுமே இங்க கிச்சன் கிட்ட வராரு. வந்த உடனே இங்க ஈஸ்வரியுமே, கோபி உனக்கு பிடிச்ச ரவா லட்டு செஞ்சிருக்கேன், இன்னைக்கு நீ சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த ரவா லட்டை எடுத்து இந்த பக்கம் வந்து கோபி கிட்ட ஊட்ட போறாங்க. ஆனா கோபி இருக்கிற கோபத்துல அந்த ரவா லட்டை தட்டி விட்டது மட்டும் இல்லாம, நான் கேட்கிற கேள்விக்கு எனக்கு ஒரே ஒரு பதில் வேணும், ராதிகா இந்த வீட்டை விட்டு போனதுக்கான முக்கியமான காரணம் நீங்க தானா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரியுமே என்ன பேசுறதுனே தெரியாம மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் கோபி இருந்துகிட்டு, இங்க பாருங்கம்மா, எனக்கு நான் கேட்கறதுக்கு உண்டான பதில் எனக்கு வேணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் ராதிகாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இனிமேல் அவன் என் லைஃபுக்கு வரமாட்டா. ஆனா எனக்கு நீங்க உண்மையை சொல்லுங்க, எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் கரெக்டா இந்த பக்கம் ஈஸ்வரியுமே நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்டா, அந்த மயு இருந்துகிட்டு உன்னை எப்ப பார்த்தாலும் டாடி டாடின்னு சொல்லிட்டு இருந்தா அது எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அவ யாரோ ஒரு குடிக்காரனுக்கு பிறந்த பொண்ணு, அவ எதுக்குடா உன்ன டாடி டாடின்னு சொல்லணும், அப்படி சொல்றது தப்புடா, அதனாலதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவளை சத்தம் போட்டேன். அப்ப அவளுக்கு ஆதரவா பேசுறதுக்கு ராதிகா வந்தா, அவளையுமே அவமானப்படுத்தி விட்டேன். அப்பதான் அவ இந்த வீட்டை விட்டு போவா, உன்னை விட்டுட்டு போவா அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். சொல்லப்போனா என் கோபி அந்த ராதிகா கூட இருந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி தாவாயாலே இந்த எல்லா தப்பையும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் இதெல்லாம் இவங்க சொல்ல சொல்ல இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே இங்க கோபி கிட்ட வராங்க. சொல்லப்போனா கோபி ரொம்பவே கோவம் ஆயிட்டு இருக்காரு. அப்ப எல்லையுமே கரெக்டா கோபியோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாருங்கப்பா கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் கோபியை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா கோபியுமே அந்த விஷயத்தை தாங்க முடியாம ரொம்பவே கோவப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க.